பாருங்கள், இட்லி மாவுக்கு கலந்தாச்சு. கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டையும் இப்படி அரைச்சிருக்கேன். பவுடராக அரைச்சிட்டேன், மிக்சிலே அரைச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் தானே நம்ம பண்ணுறோம், அதனால் உப்பு போட்டு தண்ணி விட்டு இந்த மாதிரி கரைச்சிக்கிறோம். இப்போ இட்லி சட்டி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். வெஜ் லிவர் ஃப்ரைக்கு ரெடி பண்ணியாச்சு. ஈரல், வெஜ் ஈரல் பாருங்க. இட்லி நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு வேக வச்சு எடுத்துட்டாங்க. சாஃப்டாக இருக்கும், ரொம்ப லிவர் மாதிரி இருக்கும். ஃப்ரை பண்ண ஆயில் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் இதெல்லாம் எடுத்துட்டேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி மல்லித்தூள், மிளகாத்தூள், மசாலாத்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் கொஞ்சம் இது சிக்கன் கிரேவி மசாலா, மஞ்சள், உப்பு இதெல்லாம் போட்டுட்டேன். இப்போ இவ்வளோதான் மசாலா தூள் சொல்லலாம். ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறம் அதே எண்ணெயில் வந்து நம்ம வந்து இந்த மசாலாஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈரல், வெஜ் ஈரல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நான் ஒரே இதாக போட்டு அப்படி இந்த வாசனைக்கே வந்து அப்படியே நான்வெஜ் செய்கிற வாசம் வருதுங்க, அப்படியே ஃப்ளேவர் வருது. அவங்க நல்லா வதங்கிச்சுன்னா மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். மட்டனுக்கு நம்ம போடுற மாதிரி தான் எல்லா மசாலாஸும் எடுத்து வச்சுக்கேன். மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கறி மசாலா தூள், அப்புறம் நம்ம இது கரம் மசாலா தூள், கொஞ்சம் மஞ்சள், உப்பு எல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணிடுவோம். பெப்பர் வந்து கொஞ்சம் கடைசிலையும் நான் மிக்ஸ் பண்ணுவேன். பெப்பர் மசாலானால லேசாக தண்ணி விட்டுருக்கேன். இப்போ மறுபடியும் ஈரல் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம ஈரல் எடுத்து போடலாம். வாசம் வரும்போதே நான்வெஜ் வாசம் தாங்க. செஞ்சு பார்க்கணும். நான் இது மாதிரி ஏற்கனவே ஒரு தடவை வந்து பச்சை பாசிப்பயிரை வச்சு செஞ்சுருக்கேங்க. அது கூட நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்து அவங்க கூட செக் பண்ண சொன்னாங்க. என்னன்னு சொல்லுங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. சைவ ஆயிடுச்சு. எப்படி நான்வெஜ் மாதிரி இருக்கா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு பேட்டர் கட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். முடிஞ்சிச்சுங்க, சூப்பர். செஞ்சு பாருங்க, எல்லாத்துக்கும் பிடிக்கும். உங்கள் வீட்டில் நான்வெஜ் பிரியர்கள் இருந்தாங்கன்னா நல்லா காமிச்சு போயிருப்பாங்க இந்த புரட்டாசி மாதத்தில். அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க, சரிங்களா? வெஜ் ஈரல் செஞ்சாச்சு. இப்படி